கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்துக்கு தேவச்சனமே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா என்று சொல்லி கர்த்தரை மட்டுமாய் நடத்தி வந்ததை நினைத்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெழுத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெழுத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனி நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி என்று சொல்லி நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெழுத்தார். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன்,
மதிலை தாண்டினேன் முன்பேலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி என்று சொல்லி நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் 6 மாதங்களும் கர்த்தர் நாம் பாடினபடியே தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் என்ற பாடினபடியே நடத்தி வந்தார். அவருடைய கிருபைகள் மிகப்பெரியது. ஆமேன். மற்றும் நடத்தி வந்த தேவன் நோக்கி இன்னொரு பாடலை பாடலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே என்று சொல்லி இந்த காலை வேளையில பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அசையாத மலை கூட அசைந்திடும், அமராத புயல் கூட அமர்ந்திடும் என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னை அசாத்தியம் செய்தவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் பேசும் இயேசு. எனக்காய் நிற்பவர், எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் பேசும் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. ஸ்தோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று. எல்லா சேஷம் எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்ன அசாத்தியம் செய்தவர்க்கே. நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் பேசும் இயேசுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் பேசும் இயேசுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுவே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம்
சேஷம் எல்லா புகழும் எல்லா கனவும் என்ன அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்ன நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே தானாக வந்து உழைத்தவரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே தானாக வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா எல்லா புகழும் எல்லா கனமும் என்ன அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்ன நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசு எனக்காய் நிற்பவர் எனக்காய் பேசும் இயேசுக்கே அந்த தேவனை ஆராதிக்கும்படிக்கு எழுந்து நிற்போமா? ஒரு 5 நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் பாடினபடியே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரே சர்வத்தையும் ஆளுகிறவர், அவரே சர்வத்தையும் ஆட்சி செய்கிறவர், அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிப்போம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதம் நடத்தினவர் மீதமுள்ள நாட்களிலும் அவரே ஏந்திக் கொள்வார். பாடினபடியே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. 6 மாதங்களிலே இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க தேவனை ஆராதிப்போமா? அவரை நோக்கி சொல்ல போகிறோம். நிகரே இல்லாத தேவன் நீர், எங்கள் இனிமையானவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் இந்த அதிகாலையிலே அவர் ஆராதித்து, ஆண்டவரே உம்மை போன்ற தகப்பன் இல்லை என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்திடும் தகப்பனும் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. சேர்ந்து சொல்லுவோமா? நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்திடும் தகப்பனும் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே நின்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்த ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன்,
போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. இரக்கத்திலே சீனகில் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகில் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின அவருக்கே மகள் துதிகன மகிமை எல்லா கனமும் செலுத்திடுவே இல்லை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். மேலும் உயர்ந்தவரை நிகரே இல்லா தேவன் நீரே, இல்லாத இனிமையும் இரக்கம் செய்திடும் தகப்பனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. நிகரில்லாதவர் நிகரே இல்லா தேவன் நீரே, இல்லாத இனிமையும் இரக்கம் செய்பவர் இரக்கம் செய்திடும் தகப்பனும் இரக்கத்தில் ஐஸ்வர்ய. ஆயுள் முழுவதுமே உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் என்னை அற்புத இயேசுவையே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்போமா. அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர், சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவரை நம்முடைய தேவனாய கர்த்தர். தேவனை ஆராதித்து சேர்ந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா, 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 மனிதர்க்கும் ஆண்டவரே, எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோ, ஏங்குகின்றோ உம் ஆசீர் பெறவே. சேர்ந்து சொல்லுவோமா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோ, ஏங்குகின்றோ உம் ஆசீர் பெறவே. ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. மீண்டு சொல்லுவோமா? அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. ஆராதி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆண்டவரே, இது யாருக்கும் கடனாளி அல்ல, யாருக்கும் பானமானவர் அல்ல. ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. உம்மை போல் சிறந்தவர் ஒருவரும் இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நாங்கள் காண்கின்ற யாவையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவரே, அசாத்தியங்கள் சாத்தியமாண்டவர் நாமத்தினால உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே, கீழ்காற்றை வீச பண்ணினால் காடைகளை அரவணைக்க உம்மாளக்கூடும். வானத்தின் பலகணியிலே நீர் திறந்தால் ஆண்டவரே, அப்பா தேவனே, எல்லா பஞ்சங்களையும் மாற்றும் ஆளக்கூடும் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நீர் ஆளுகை செய்கிறவர், நீர் அரசாளுகிறவர். 6 மாதம் நடத்தின தேவன், இம்மட்டுமாய் உதவி செய்த தேவன். எபினேசரே, மீதமுள்ள நாட்களிலும் நீரே நடத்தி செல்ல போகிறபடி நான் நன்றி. இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் நாமத்தினால் இந்த சமூகத்தில் படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். இம்மட்டும் நடத்தின தேவன், நீர் ஆண்டு கொள்ளும், வழி நடத்தி செல்லும். அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி வழியில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய அநாதி கிருபையினாலே 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்தார். அந்த அற்புத தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த இந்த 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமென். அந்த தேவனுக்கு நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்திலேயே நம்மை படைப்போம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளின் வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தை 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 8ஆம் வசனம். அவர் உயர்ந்தவர். 6ஆம் வசனம். அவர் உயர்ந்தவர். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவர். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவர்.
அந்த தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய ஆத்துமாவிலே பலந்தந்து உங்களை தைரியப்படுத்துகிறவர். ஒருவேளை சரீரத்திலே நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், மற்ற காரியங்களிலே சில காரியங்களை குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுவார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து என்று சொல்லி, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று எரேமியா 33:3 வாசிக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் போது உத்தரவு கொடுக்கிறவர், அந்த தேவனை நோக்கி கூப்பிடும் போது மகனே மகளே அவர் மறு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். சோர்ந்து போனீர்களா? சோர்ந்து போனீர்களா? என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி இருதயத்திலே, சங்கீதம் 13:2, இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து ஆத்துமாவிலே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று சொல்லி நீங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்திருக்கிறீர்களா? ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? சங்கீதம் 20:3 சொல்கிறது, என் தேவனாய கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். ஆமென். சங்கீதம் 23, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? சங்கீதம் 42:2, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்து, உன் தேவனை நோக்கி காத்து என்று சொல்லுங்கள். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து. கலங்கி போயிருக்கிற நிலைமையில, சோர்ந்து போயிருக்கிற நிலைமையில, இருதயத்திலே சஞ்சலத்தை வைத்து என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், மகனே மகளே, கர்த்தர் உன் ஆத்துமாவிலே பலன் தருவார். ஆமென். ஆமென். ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியப்படுத்துவார். ஆண்டவர் நல்லவர். அந்த ஆண்டவருக்கு காத்திருங்கள். 63 சங்கீதம் 1 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 60, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஆண்டவர் மேல் தாகமாயிருக்கும் போது தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் உங்களுடைய ஆத்துமாவுக்கு பலனை தருவார். அவர் பலப்படுத்துகிறவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 41 சங்கீதம், ஏசாயா 41:10 இப்படியாய் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். 18 சங்கீதம் 18:32, என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் அவர், என் கால்களை மானின் கால்களை போல மாற்றுகிறவர் அவர். ஆகையால் உங்களை பலப்படுத்துகிறவர் தேவன் உண்டு. என் ஆத்துமாவிலே பலன் தந்து, இந்த ஆத்துமாவிலே பலன் தர வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். 57 சங்கீதம் 1 முதல் 4 வசனங்கள். 57 1 முதல் 4 வசனங்கள்.
எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். எனக்காக யாவை செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பக்கல் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாயிருக்கிறது. மகனே, சிங்கங்களின் நடுவிலே உங்கள் ஆத்மா இருக்கிறதா? எரிகிற தீயிலே எண்ணெய் ஊற்றி வார்க்கிறது போல தீயை இறைக்கிற மனிதர்களுக்குள்ளே நீங்கள் கிடக்கிறீர்களா? ஈட்டிகளும் அம்புகளும் கற்கான பட்டயம் போல பேசக்கூடிய மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்களா? தேவ பிள்ளையே, கர்த்தரை அண்டிக்கொள். 57:1 விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வருகிறேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா உம்மை அண்டிக்கொள். தேவனை அண்டிக் கொள்கிற ஆத்துமாவுக்கு தேவன் பலன் தருவா. ஆமென். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவா. ஆமென். கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே அவர் மறு உத்தரவு அருளுவார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விக்கிரகங்கள், வியாதிகள், விபத்துகள், நாச மோசங்கள், தேவையற்ற காரியங்கள் உங்களை விட்டு என்னை விட்டு கடந்து போகும். ஆமென். இதுவும் கடந்து போகும். இப்பொழுது இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், வெளியில சொல்ல முடியாத நிந்தைகள், அவமானங்கள், இவைகள் மத்தியிலே சிங்கங்களின் நடுவிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ தேவனை அண்டிக் கொள்வாய் என்றால், அந்த தேவனுடைய சிறையிலே தஞ்சம் புகுவாய் என்றால், விக்கினங்கள் கடந்து போகும், விபத்துகள் கடந்து போகும், வியாதிகள் கடந்து போகும், விபரீதங்கள் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்வார். கூப்பிட்ட நாளிலே மறுமொழி அறிவிப்பார். அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புவார். கிருபையும் சத்தியத்தையும் உனக்காக அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. 84 சங்கீதம் 5 சொல்லுகிறது, கர்த்தரிலே உம்மிலே பலன் கொள்கிற, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் எனக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறுவேன். ஓ லார்ட் ஆஃப் மை ஸ்ட்ரெங்த், ஐ வில் லவ் யூ. என் தேவனே, கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? மிரியாமை போல சொல்லுங்கள். ஆமென். என் ரட்சிப்பானவர், அவர் பலன் தருவார். அவர் விக்கிரகங்களை மாற்றுவார், ஒத்தாசை அனுப்புவார், பலன் தருவார், உதவி செய்வார், விக்கிரகங்களை மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். ஆத்துமாவிலே பலன் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள். என் ஆத்துமாவே, 42:5 சங்கீதம், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்து, அவருடைய சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன். காத்திர், காத்திர். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 40:29. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கருகளை போல செட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தரை நோக்கி கேளுங்கள். தேவனே, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். சிம்சோன் கேட்டான், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகமம் 29:12. ஆகையால் மகனே, காத்திருந்து ஜெபியுங்கள். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். சென்ற வாரங்களிலே தனி ஜெபங்களிலே அந்த பாடலை பாடி 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 சோர்ந்து போகிற மனிதனை, உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி அந்த தேவனை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தேன். சோர்வும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய ஆற்றி தேற்றிடும் தேற்றவாளன் ஆண்டவர் என்னோடு இருப்பார். ஆமென். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைவேன். தேவ சாயலாக மாறி அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் இவன் மோசே காத்திருந்தது போல காத்திருங்க. தேவ சமூகத்தில் இருந்து அவன் இறங்கி வந்தபோது அவன் முகத்திலே பிரகாசத்தை கண்ட மக்கள் பயந்தார்கள். இன்றைக்கும் ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள். ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். ஆமென். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவில் சோர்ந்து போனீர்களோ, ஆத்துமா மரித்து போகிற நிலைமையில் இருக்கிறதோ, உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆண்டவர், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் இந்த வேத வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு 4:4 சொல்லுகிறது, யோபு 4:4, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். விழுந்து போக சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? சோர்ந்து துவண்டு விட்டீர்களா? ஆத்துமா மரித்து கொண்டிருக்க நிலைமையில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையினாலே உங்களை நிற்க பண்ணுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானின் கால்களை தள்ளாட ஓட்டா. ஆமென். ஆமென். அவர் உன் கால்களை தள்ளாட ஓட்டா. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். சோ முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் நீதிமானே, உன்னை தள்ளாட விட மாட்டார், தடுமாக விட மாட்டார், நீ சறுக்கி விழுந்து விட மாட்டாய். அப்படியே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவார். இந்த வேதம் நிறுத்தும். இந்த வேத வசம் உம்முடைய வார்த்தைகளினாலே அவனை நிற்க பண்ணி நீ 4:4 கால்களை பலப்படுத்தினி. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். யோபு 4:4 வாசியுங்கள். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். வார்த்தையால் அவர் நிற்க பண்ணுவார், பலப்படுத்தும். ஏனென்றால் 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படிக்கு
களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சிய. இது களங்கமில்லாத ஞானப்பால், புட்டிப்பால் அல்ல, கலப்படம் உள்ள. இன்றைக்கு பலவிதமான பால் அல்ல, கலப்படம் இல்லாத களங்கம் இல்லாத ஞானப்பால். நீங்கள் குழந்தையாய் இருந்தாலும் சரி, நீங்கள் வயதானவர்களாய் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பால். ஒரு மனிதனுக்கு பிறந்தவுடன் கொடுக்கிறது பால். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவன் வாயில பால் ஊத்துறாங்க. இன்னும் சிலவங்க செத்த பிறகு, பிணத்தை அடக்கம் பண்ண பிறகு அந்த சமாதியில கூட என்ன செய்யறாங்க? பால் ஊத்துறாங்க. அது வேற பால். ஆனால் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேத வார்த்தை ஞானப்பால். பால் எல்லா வயதினவரும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு. இது அப்பம். மத்தேயு 4:4, லூக்கா 4:4, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய அப்பம். இது ஜீவ அப்பம். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், வானத்தின் அப்பத்தினாலே அவர்களை திருப்தியாக்கினார். ஆமா, வானத்தின் அப்பத்தினாலே திருப்தியாக்குறவர் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர். 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குறது. இதுதான் நினம். சின்ன பிள்ளைங்க அந்த நல்லி எலும்புல போட்டு தட்டி தட்டி எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு அதில் உள்ள அந்த நினத்தை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்களையா, அப்படி போல உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பித்து உங்களுக்கு வேண்டிய உயிரணுக்களை, இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய நினம், கொழுப்பு, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை. இதுதான் எபிரேயர் 5:12, 5:12, 5:14, இதுதான் பலமான ஆகாரம். வாழ்க்கை முழுவதும் பாலையே உண்ணத்தக்கவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பலமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். ஆங்கிலத்தில் மீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மில்க், இதுதான் பிரெட், இதுதான் மீட். மீட். சோ பலமான ஆகாரம். 14ஆம் வசனம் 5:14 வாசிக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகா இருக்க வேண்டிய நீங்கள் பலமான ஆகாரம் தான் நமக்கு நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியை தரும், முயற்சியை தரும், ஞானத்தை தரும், பூவன வயதுக்கு நேராய் நடத்தும். ஆகையால் இந்த வேதம் ஞானப்பால், இந்த வேதம் ஜீவாப்பம், இந்த வேதம் பலமான ஆகாரம். இந்த வேதத்தை படியுங்கள். உங்களுடைய ஆத்துமா செழிக்கும், உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கும், உங்களுடைய ஆத்துமா பலப்படும். அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவருக்குள்ளே களி கூறுங்கள். ஏனென்றால் அவர்தான் இரட்சகர். 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 33:9 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதிலேயே இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரில் களிகூரும், ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று அதே சங்கீதத்திலே 33 நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஆத்துமா களிகூரும், ஆத்துமா களிகூரும், ஆத்துமா என் ரட்சகருக்குள்ளே பலன் கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்திலே 35:9 வாசியுங்கள். என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா கர்த்தரில் களிகூரும். சோர்ந்து போயிருந்தது, துவண்டு போயிருந்தது, சஞ்சலத்தை அடைந்திருந்தது, கலங்கி இருந்தது, கண்ணீர் வெடித்தது. அந்த ஆத்துமாவிலே கர்த்தர் பலன் பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்க வேண்டும். தேவனாய கர்த்தருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்து இருக்க வேண்டும். மரியாள் அதைத்தான் சொன்னான். லூக்கா 1:46-47, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது.
என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய ரட்சிப்பிலே, கர்த்தராகிய தேவனுக்குள்ளே, இரட்சகருக்குள்ளே நீங்களும் நானும் களி கூற வேண்டும். ஆமென். சங்கீதம் 18:1-2 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அடுத்த வார்த்தை, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும் என் துருகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் என் இரட்சகர், அவர் என் இரட்சகர், அவர்தான் என் இரட்சணிய கொம்பு. அந்த ஆண்டவருக்குள்ளே களி கூற வேண்டும். 62ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், எங்கள் பலனாகிய கன்மலையே, அந்த கன்மலை கிறிஸ்து, என் ரட்சிப்பு, என் மகிமை என் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான கன்மலை. ரட்சிப்பிலே களி கூறுங்கள். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிப்பை நினைவு கூர்ந்து வாழுங்கள். கர்த்தரில் களி கூறுங்கள். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்கள் அழுக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். ஒரு பலனான நகரம் உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலாய் வைக்கிறார். 26:1 ஏசாயா. ஆகையால் மனம் திரும்புவோம், அமர்ந்திருப்போம். ஏசாயா 30:15 ஆண்டவருடைய சமூகத்திலே ஆத்துமாவை அடக்கி அமர்ந்திருப்போம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி ரட்சிப்பட்டு தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அந்த ரட்சிப்பிலே களிகூர்ந்து மகிழ்வீர்கள் என்றால், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அமெரிக்கை என்றால் அமைதி. அமைதியும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையின் பலனாயிருக்கும். ஏசாயா 30:15. ஆமென். ஆமென். கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், காத்திருந்து செபியுங்கள். வேதத்துக்கும்படி வேதத்தை வாசியுங்கள். வேதத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். ரட்சிப்பில் களி கூறுங்கள். அது மட்டுமல்ல, உன்னதமானவருடைய பலனை, உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 24:19 அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன், அந்த உன்னதமான பலன் உங்கள் மேல் நிழலிடட்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியிலே பலன் கொண்டு பிள்ளைகள் வளரட்டும். லூக்கா 1:80. லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அருமையானவர்களே, இந்த ஆவியை அளிக்கிற தேவன், கொடுக்கிற தேவன். கலாத்தியர் 3:5 ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிப்பார். ஆமென். 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 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலம். கர்த்தர் அவருடைய பலன். சங்கீதம் 28:8 சங்கீதம் 28:8 கர்த்தர் அவருடைய பலன். அவர்தான் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமான. ஆகையால் ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். உள்ளான மனுஷன் பேர் தான் ஆத்துமா. அந்த உள்ளான மனுஷனை கர்த்தர்
வல்லமையாய் பலப்படுத்துவார். உங்களுக்கு ஆவியை கொடுக்கிற தேவன் அற்புதத்தையும் நடத்துவார். இந்த தேவனுடைய ஆவியிலே களி கூறுங்கள். அப்படியாக உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவாக கொடுப்பார். ஆத்துமாவிலே பலன் தருவார். அது மட்டுமல்ல, உங்களை தைரியப்படுத்துவார். தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்து ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை கண்டடைய செய்வார். எபிரெயர் 4:16 ஒரு தைரியத்தை தருவார். தைரியமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் வருவதற்கு வேண்டிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க கிருபை செய்வதாக. ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, சிங்கங்களின் நடுவிலே என் ஆத்துமா இருக்கிறது. தீயை இறைக்கவர்கள் மத்தியிலே இருக்கிறது. கொடுமையான வார்த்தைகளை பேசியவர்கள் மத்தியிலே இருக்கு. ஆனாலும் என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிற மகளே, உன் விக்கினம் கடந்து போகும். உனக்கு வரக்கூடிய விபத்துகள், வியாதிகள், பலவீனங்கள் மாறும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவா. உன் கால்களை மானின் கால்களை போலாக்குவா. பலத்தால் இடை கட்டுவா. சோர்ந்து போன மகனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உன் வாழ்க்கையிலே சோர்வை மாற்றி காத்திருந்து ஜெபிக்கிற உங்களுக்கு புது பலனை கொடுத்து கழுகை போல சிறகடிக்க வைப்பா. மகனே, தள்ளாடுகிறவனை பலப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. தடுமாறாதபடி நிற்கச் செய்வது தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குவது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல தேவனுடைய வார்த்தை. அது ஞானப்பால், அது அப்பம், அது பலமான ஆகாரம். இந்த வேதம் உடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு. அந்த ஆண்டவரை களி கூறுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே களி கூறுங்கள், இரட்சகரிலே களி கூறுங்கள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஏனென்றால் நாம் மகிழ்ந்திருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவர், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாய் இருக்கும்படி கிருபை செய்வார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிப்பார். அந்த ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார். அவர் என் ஆத்துமாவிலே பலன் தருவார். அவர் என்னை தைரியப்படுத்துவார். கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அல்லவா. அன்புள்ள பிதாவே, கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு தாரும். இவருடைய ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தாரும். துன்பத்தின் நடுவில் நடக்கிறவர்களை உயிர்ப்பியும். தகப்பனே, நீ உயர்ந்தவராயிருந்து இவர்களை நோக்கிப்பார். இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தருளும். கிருபையும் நன்மையும் தொடரட்டும். கர்த்தருடைய வல்லமை இவர்களுக்கு பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சோர்வுகள் மாறுவதாக, ஆத்துமா தொய்வடைந்து போன நிலைமை மாறட்டும். கர்த்தருடைய கிருபை இவர்களை தாங்கட்டும். ஊழியக்காராய நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபைக்கு படைக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பிரசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.